ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூட்டம் கூட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி வந்தாலும் கேட்க மாட்டாங்க. அதுவும் இலக்கிய கூட்டம்லாம் சுத்தம், ஒருத்தரம் வர்றதில்லை. இவர் ஐயா சொன்னார் ஆன்மீக கூட்டம்லாம் பேசுகிறேன். ஆன்மீக கூட்டம்லாம் வெளிநாட்டில் பேசுறதோடு சரி. ஏன்னா இங்கே இருக்கிற தமிழர்களும் இங்கே இருக்கிறவர்களும் ஆன்மீக கூட்டத்தில் வர்றதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய இது வேறு பக்கம் போயிடுச்சு. வந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோன்னு புரிஞ்சுக்க மாட்டான். சாரி, நாயன்மார்களில் நால்வர்னு ஒரு தலைப்பு பேசின்னு இருக்கேன். எல்லாரும் நாயன்மார்களில் நால்வர்னா அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அப்படி பேசுவாங்க. நான் வித்தியாசமாக பேசலான்னு சொல்லி வித்தியாசமான நாயன்மார்கள் சமூகத்துக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய தெரிவிக்காமல் சாதாரணமாக பேசாத ஒரு நாயன்மாராக பிடிச்சி 4. அதில் ஒருத்தர் இயற்பகை நாயனார்னு அவ்வளோ உருக்கமாக பேசினேன், படித்து போயிருந்தேன். இயற்பகை நாயனார்ன்றவர் சிவனடியார் எது கேட்டாலும் கொடுத்துருவார். அவரை சோதிக்கிறதுக்காக சிவனடியார் உன்னுடைய மனைவியை கொடுன்னு கேட்குறாரு. கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டாரு. ஒரு மனைவியை இன்னொருத்தருக்கு தாரவாத்து கொடுக்குறதுன்றது இயற்கைக்கு புறம்பானது. அதனால தான் சேக்கிழார் எழுதும்போது அவர் ஒரிஜினல் பேரையே எழுதலை. இயற்கைக்கு புறம்பாக சேவை செய்தவர் இயற்பகை நாயனார்னு சேக்கிழார் எழுதினார். அவ்வளோ பேசினாங்க. இறங்குறான், படிக்கட்டிலையும் ஒருத்தன் நிற்கிறான். இப்போ வருவாரா சார்னா? யாருன்னு? சிவன் தான். இது ஒரு பெரிய விஷயமா 1.5 hour பேசினுக்கிறேன். என்ன கேட்க சொல்லுங்க சார். மாமியாரோட சேர்த்து அனுப்புகிறேன். சொல்ல தாங்கலை தான். ஓகே, நாயனார் பற்றி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு. அதனால் இப்போ நாங்கள் தெளிவாயிட்டோம். நான் சித்தர் லெவலில் ஆகிட்டேன். கூட்டம் இருந்தாலும் சரி, கூட்டம் இல்லைனாலும் சரி பேசிடுறது. உண்மையிலேயே ஒரு ஒரு இதில் சண்முகர் சார் சாதாரணமாக சார் என்னை கூப்பிடுவாங்க, ஒரு 1/2 hour பேசுங்க. அவர் பேஸில் தான், ஹயர் சைக்கிள் மாதிரி தான். 1/2 hour பேசுங்க, 3/4 hour பேசுங்கன்னாங்க. இவர் சார் தலைப்பில் பேசணுன்னாரு. எனக்கு யாரும் அந்த தலைப்பு கொடுக்க மாட்டாங்க, நீங்களே பேசுங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன தலைப்பு கொடுத்தாலும் அவன் பேசத்தான் பேச போகிறான். இதுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக தலைப்புகளை. சண்முகர் சார் தெளிவானவர். சார் தலைப்பு பேசுங்க. என்னென்னா அரிமா இயக்கத்தின் சேவையும் நட்பும்னு ஒரு தலைப்புன்னு. அசனா அரிமா இயக்கம்னாலே சேவை தான். அரிமா இயக்கம் என்றாலே நட்பு தான். அதை தனித்தனியாக பிரிக்கவே முடியாது. உண்மையிலேயே ஒரு உலகத்திலேயே ஒரு உயர்ந்த ஸ்தானம் என்பது சேவை செய்கிற நட்புணர்வோடு இருக்கிற ஒரு ஸ்தாபகம் என்பது லயன்ஸ் கிளப் மட்டும்தான். இதில் நிறைய பேருக்குங்க இந்த எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி என்னன்னா, வெற்றி பெற்றவர்கள், சாதனை புரிந்தவர்களுக்கு இங்கே பரிசு கொடுத்தது. அந்த பாப்பாக ரொம்ப அற்புதம். அவர்களுக்கு கைத்தட்டல, பெற்றோருக்கு கைத்தட்டணும். நல்ல வழியில் அவர்களை வழிகாட்டுவது. நம்ம அந்த மாதிரி வளர்க்கணும் குழந்தைங்கள. இது ஒரு பாடம் நமக்கு. எங்கே வளர்க்குறோம் சார்? குழந்தைய வளர்க்கும் போதே தெளிவாக வளர்க்கணுங்க. குழந்தை இங்கிலீஷ் மீடியம்லாம் படிக்க வைங்க, அது வேற விஷயம். வீட்டுக்கு வரும்போது வணக்கம்னு சொல்லுங்க. someone standing near the doorனு சொன்னாக்கா உள்ளே போகிறதுக்கே அச்சமாக இருக்கு. குழந்தை அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுது, நான் தாய் மாமா, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் என் மடியில் உட்காந்து தான் காது குத்தனமான்னு. நீ தானா அது? அசிங்கமா? ஃபேஷனே இல்லை இப்போ அப்படின்னு. சார், உலக வரைபடத்திலே நட்பு வட்டம் என்று ஒன்று இருந்ததுன்னா அது லைன்ஸ் கிளப் தாங்க. ரொம்ப ஆச்சரியம். இதுலேயே உங்களே எத்தனை பேருக்கு அது தெரியுமான்னு தெரியாது, தெரியல. இப்போ எனக்கு தனி ஆள், நான் ஒரு தொழிலதிபராக கூட இருக்கட்டுமே, எனக்கு எந்த கிளப்லேயும் நான் மெம்பர் இல்லை, தொழிலதிபராக இருக்கேன். நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், ஏதோ பிரச்சனை, மாற்றேன், காலி. அங்கே இருக்கிற இந்திய தூதரகத்தை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. முதல்ல தூதரகத்துக்கு வழியை கேட்டுட்டு போகணும் இல்லையா? போனாலும் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய நட்பு வரைபடம் என்பது உலகம். உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் உலகம் முழுவதும் நட்பு வட்டாரத்தை வைத்திருப்பது லயன்ஸ் கிளப் மட்டும்தான். அதுதான் உங்களுடைய தனி சிறப்பு.
வேர்ல்டு வைட் சார். எங்கே போய் இறங்கி நின்று நீங்கள் ஏர்போர்ட்டில் நின்று லைன்ஸ் கிளப் உள்ளூர் லைன்ஸ் கிளப்புக்காரன் கூட வந்து ஹெல்ப் பண்ண போயிட்டு போகிறான். ஆக உலக வரைபடத்தையே நட்பாக வைப்பது, சேவை செய்வது என்பது கடவுளுடைய பணி. ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியாமலே நம்ம செஞ்சுன்னு இருக்கோம், தெரியாமலே செஞ்சுருக்கோம். சேவை என்பது கடவுளுக்கு அடுத்த பணி. கடவுள் என்ன பண்றாரு? எல்லாரையும் காப்பாற்றுகிறார். கடவுளுடைய அருட்பார்வை கிடைக்காதவர்களை நாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். அதுதான், அது நமக்கு கடவுள் கொடுத்த அருட்பார்வை. அவ்வளவுதான். என்னுடைய பணியை நீ செய் என்று நம்மளை பணித்து இருக்கிறார். அவ்வளவுதான் சார். சர்வீஸ் ரொம்ப கஷ்டம். சர்வீஸுக்கு வர்றது கஷ்டம், சர்வீஸ் பண்றது கஷ்டம். அது பண்ற உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், வெளில இருக்கிறவனுக்கு தெரியாது. எனக்கு ஒன்னே இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுகிறேன், நீங்க இன்னும் கூட பாமரர்கள் கிட்ட உங்களுடைய பணியை தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா வெளியில பாமரர்களுக்கு இல்ல, லைன்ஸ் கிளப்போ ரோட்டரி கிளப்போன்னு உதவினா வரான், மீதி உதவி வாங்காதவனுக்கு அது தெரியல. அது ஒரு மேல்மட்ட மக்கள் கூடுகிற இடம் மட்டும் என்று நினைத்து கொண்டுகிற உங்க சர்வீஸை சொல்லணும். சார் கரெக்டா சொன்னார். அந்த புத்தகத்துல இன்னைக்கு வெளியிட்ட அந்த புத்தகத்துல அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு சொல்லணும். நாம தானே பண்ணோம், சொல்லணும். அதை நண்பர்கள்கிட்ட சொல்லணும். சார் ரொம்ப கஷ்டம் சார். நல்லா முன்னால ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தது, அப்புறம் நிறுத்திட்டேன், முடியல. ஏன்னா கோபம் வருது. தனி மனுஷனா சர்வீஸ் பண்ணீங்கன்னா ஃபெயிலியர் ஆச்சுன்னா கோபம் வரும். இது நீங்க ஒரு யூனிட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஒன்றும் இல்லைங்க, பேங்க்கு போறோம். இந்த பேங்க்குக்கு வரவன் செல்போன் எடுத்துன்னு வரான், பவர் பேங்க் எடுத்துன்னு வரான், எல்லாம் எடுத்துன்னு வரான், பேனா எடுத்துன்னு வர மாட்டான். பார்த்துக்கிறீங்களா? இதில் ஒன்று வச்சிருக்கிறான், இதில் இன்னும் வச்சிருக்கிறான், பேசுகிறான். எக்ஸ்கியூஸ் மீ பென் ப்ளீஸ். அதை பிச்சை எடுக்கிறதா இருந்தால் இங்கிலீஷில் எடுப்பான். எக்ஸ்கியூஸ் மீ பென் ப்ளீஸ்னா கொடுத்தா திரும்பி வராது. நான் ரொம்ப கேவலமானவன். திரும்பி வராதுன்றதுனால மூடியை நான் வச்சுன்னு பேனா மட்டும் கொடுப்பேன். நம்ப மாட்டீங்க, 37 மூடி மட்டும் இருக்குது என்கிட்ட. அவனுக்கு என்னன்னா, ஒரு பேனா அர்ஜென்ட் கேட்டால் மூடியா கட்டி தர சாவு அப்படின்னு குப்பையில் போட்டு போயிடும். இல்லைங்க, முடியலங்க. கொஞ்சம் உற்சாகத்தில் நாங்களும் என்ன பண்ணோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பிளட் டொனேஷனுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுக்கணும். யாராவது ஃபோன் பண்ணால் ஃபார்வேர்ட் பண்ணலான்னு. அது கொஞ்ச நாள் வச்சுருந்தேன், அதுவும் மூடிட்டோம். ஏன்னா ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சவன் ஃபோன் பண்ணான், டேய் டேய் என் தம்பி பிரச்சனையில் மாட்டிட்டு அடிடா, பயங்கரமாக பிளட் ப்ளீடிங் தானா. சரி ரத்தம் தான் கேட்க போகிறான் போல இருக்குதுன்னு. உங்கள் தம்பி என்ன குரூப்புன்னு? தங்கப்பால் குரூப் தான். அவன் அங்கே போய் சரணப்பட்டு அங்கே அடிச்சு அங்கத்து ரத்தம் வந்துருக்குது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சார். நான் பர்சனலாக மாட்டியிருக்கேன் சேவை செய்கிறேன்னு. 2 வீலரில் எத்திராஜ் வழியாக வந்தேன். ஒரு பைக்காரன் என் முன்னால் வந்து எத்திராஜ் காலேஜ் பொண்ணுடைய பேக்கை பிடின்னு ஓட்டான். அந்த ஊன்னு கத்தின்னு நின்றுது. என்னம்மாண்ண? 3rd இயர் படிக்கிற பொண்ணு. அங்கிள் அந்த ஹேண்ட்பேக்கை பிடின்னு ஓடுறான்னு பார்த்து பைக்கு. நான் ஹீரோவாக நான் துரத்தின்னு போய் ஆடிக்கிறதுக்கு. நான் அத்தோட சரிமானு போயிருக்கணும். இந்த சேவை செய்யலான்னு நினச்சி என்னமா இருக்குது பேக்கில்னு. அந்த பொண்ணு உள்ள பேக்கில் புக்கு இருக்குது, டைரி இருக்குது, காலேஜ் ஐடி கார்டு, அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை. என் செல்ஃபோன் அங்கிருந்து, ஏன்னா அதுக்கு அது மட்டும்தான் முக்கியம். உள்ள பர்ஸு கவலை இல்லைங்க, ஏன்னா எப்படி இருந்தாலும் பேரண்ட்ஸ் இன்னொன்று குத்துற போகிறாங்க. செல்ஃபோன் அங்கிள் அப்படின்ச்சு. நானும் வெரி குட். இப்போல்லாம் போலீஸ் முன்ன மாதிரி இல்லை, ஜிபிஎஸ்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்க. உடனே கண்டுபிடிக்கலாம், வாமான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போனேன். சொன்னேன். ஃபஸ்ட்டு கேள்வி இன்ஸ்பெக்டர், நீ யாருன்னா? இல்லை சார் அந்த வழியாக வந்தேன். இந்த அம்மா புக்கு பேக்கை பிடின்னு போயிட்டாங்க. சரி, எப்படி கரெக்டாக அந்த டைம் பார்த்து நீ வந்த அப்படின்னா? இல்லை சார் உன் ஆஃபீஸுங்க நார்த் மெட்ராஸ்காரனுக்கு 1:30 மணிக்கு மத்தியானம் எத்திராஜில் என்ன வேலை? டெய்லி அந்த பக்கம் என்னையே கேள்வி கேட்டுக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணை பார்த்து உட்காருமான்னா. சரி அது உட்கார்ந்துருச்சு. நான் நின்றுன்னு இருக்கேன். நான் என்ன நினச்சேன், நம்ம மூஞ்சி எதையாவது பார்த்துருப்பாரு டிவியில் அப்படின்னா. அவர் பார்த்த மாதிரி தெரியல. பார்த்தானா இல்லையானு தெரியல. அவர் இன்ஸ்பெக்டர் மாதிரியே பேசிலுக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்புறம் நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா? என்ன? உடனே இந்த பொண்ணு பாவம், நான் பயந்துட்டேன். பயந்து லைட்டாக வேர்த்துடுச்சு. சார் எனக்கும் ஆளுங்களுக்கு. சரிடா உனக்கு ஆள் தெரியும், எனக்கு தெரியும்.
ஆள் தெரிஞ்சுதான் தான் நீங்களும் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா. சார் நான் பட்டிமன்றத்தில் பேசுகிறேன்னு அதனால வேணாம். கட்சியிலங்க கிட்டத்தட்ட அவர் மிரட்ட ஸ்டைலாக போனவன் கை கட்டி நின்றுட்டேன். அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை அங்கிள் இவர் அந்த பக்கம் வந்தார், இவர் தான் ஹெல்ப். இருங்க, எல்லாம் கூட்டுக்கலவானீங்க, உங்களுக்கு தெரியாது. ஒருத்தன் அச்சின்னு போவான், ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னா. சார் நம்ப மாட்டீங்க சார், கட்சி அந்த பொண்ணு தான் என்னை வெளில இட்டுன்னு வந்தது. ரெண்டு ஹவர் போச்சு எனக்கு. ஆமாங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சேவை உண்மையிலேயே கஷ்டம். நம்ம சேவை செய்கிறோன்னு அவங்களுக்கு புரியறதே கஷ்டமாயிடுச்சு. இப்போ இந்த காலத்தில் சும்மாவா செய்கிறாங்க, ஏதாவது இருக்குன்றான். உண்மையிலே கஷ்டம். நான் இங்கே இருக்கிற லைன்ஸ், ஆண்கள் லைன்ஸுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், ஒன்றும் இல்லை. நீங்கள் சேவை செய்வதற்காக உங்களுக்கு ஒத்துழைக்கிற உங்களுடைய மனைவிமார்களுக்கு தயவு செய்து ஒரு முறை கைத்தட்டுங்கள். ஏன்னா அவங்க இல்லைன்னா சேவை முடியாது. அதான் உண்மை. இப்போ நம்ம கூட பேச வரோம், வீட்டில் கேட்குறாங்க, நீங்கள் இப்போ பேசி என்ன பண்ண போகிறீங்கன்னு. பதிலே இல்லை. இப்போ பட்டிமன்றம் பேசி என்ன நாட்டுக்கு நல்லதுன்னு கேட்குறா என் ஒய்ஃபு. நான் சொன்னேன், இல்லை இதுவா அதுவானா ஜட்ஜி தீர்ப்பு சொல்லுவார் சிச்சா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே எவனோ மதிக்க மாட்டான். உங்கள் ஜட்ஜிங்க ஆனா பெண்ணான்னு ஒரு தலைப்பு தீர்ப்புன்னு. உண்மையிலேயே. ஆக வீடு ஒத்துழைக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். சார் ஆளுநர் பேசும்போது சொன்னார், மேடம் வந்து ஸ்கவுட்டில் பார்த்தேன் ஆச்சரியமாக இருந்ததுன்னாரு. உடனே மேடம் உடனே சொன்னாங்க, அவர் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போவாருன்னு. அது பெருசு இல்லை, அவர் கூப்பிட்டவுன்னா போகிறாங்களே அதான் பெருசு. சரியா? ஆமாங்க. என்ன டாக்டர் வாக்கிங் போக சொன்னான். காலையில் என் ஒய்ஃபை கூப்பிட்டேன், டாக்டர் வாக்கிங் போக சொன்னார் வரியான்னு. என் நல்ல மனசுக்கு ஒன்றும் வராது, நீ போ அப்படின்னு. வாக்கிங்கே அவன் என்ன நினைக்கிறா, வாக்கிங் போகிறவங்களாம் கெட்டவன். ஆமாம், அது ஒருவேளை உண்மையாக தெரியல. ஏன்னா நான் பீச்சுக்கு போகும்போது காலையில் வாக்கிங்கில் பார்க்குறேன், நிறைய பேர் நாய் பிடிச்சின்னு வரான் வாக்கிங்க்கு. ஏன் சார், நான் இது சௌகரியம் சார், கூட கூட பேசாது. நம்ம எது சொன்னாலும் கம்முன்னு இருக்கும். நமக்கே திடீர்னு மூச்சு வாங்கிச்சு வச்சிங்களேன், நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கெல்லாம் சொல்லி அதெல்லாம் நிறுத்துங்கலாம் சொல்லாது. இன்னைக்கு இவ்வளோ போதும் வாக்கிங்னாக்கா ஒத்துக்கும், திரும்பி வந்துடலாம். நடுவில் நம்ம என்ன பண்ணாலும் கேட்காது, சௌகரியம்னா. நான் தனியாக போய்ட்டு திரும்பி வரேன், ஒய்ஃபு சோஃபாவில் உட்காந்து அப்படியே கட்டு முட்டிட்டு இருக்கிறான். என்னென்ன தியானம்னா உண்மையிலே பயந்தேன். ஏன்னா சார், தியானம் இருந்தால் அமைதி வரணும். ஆனால் தமிழ்நாட்டில் தியானம் பண்ணாதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எனக்கு என்னென்னா, இவ உண்மையிலே தியானம் தான் பண்ணுறாளா, இல்லை சாயங்காலம் போட போகிற சண்டைக்கு பாயிண்ட் ரெடி பண்ணுறாளா புரியல. ரொம்ப அது ரொம்ப கஷ்டம் சார். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட ஒரு சேவை புரிதுன்றது உண்மையிலேயே கடவுள் கொடுத்த வரம் அவங்களுக்கு, அவ்வளோதான். சுகர் இருக்குது, 2 நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு, குறைச்சிடுறேன், 2 நாள் தங்கிட்டு போங்கன்னு. ஒய்ஃபை பார்த்து கேட்டேன், தங்குறியா என்ன? ஏன் அங்கேயே டாக்டர்கிட்டயா? நீங்கள் தங்குறீங்க, டாக்டரு மெடிசன் தர போகிறாரு, நர்ஸு பார்த்துக்க போகுது, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பணம் கட்டுறோம். நான் எதுக்கு இங்கே அனாவசியமா? ஒன்றும் இல்லை, வெறும் அப்சர்வேஷன் தானே, வெறும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தானே. இருங்க, நீங்கள் இருங்க, ஏன்னா நான் இருந்தால் தேவையில்லாமல் சண்டை வரும்ன்றான். எங்கே? அங்கேயே டாக்டர் வீட்லையே. பெரிய டாக்டர் வராது, அவர்கிட்ட சொல்கிறாரு, டாக்டர் என்ன சொல்லணுங்க டாக்டர்கிட்ட? டாக்டர் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டுறாருன்றான். அவரு உடனே டாக்டர் இடுப்பில் கை வச்சுன்னு, என்ன மிஸ்டர், ஒய்ஃப் எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்களாமே. அவர் இன்னும் அவங்க ஒய்ஃப் சொல்கிறது கேட்குற மாதிரி. யாரா கேட்டிருக்கோம்? அதனால தான் இது வந்து நல்லா இருக்கும். இல்லை எதுக்கு எடுத்தாலும் கூட கூட கூட. எனக்கு திடீர்னு ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் ரொம்ப சின்சியராக சேவை செய்கிறேன்லாம் சொல்லி என்ன பண்ணேன், ஒரு 4 நாள் சிஎல் போட்டு செங்கல் எடுத்துன்னு கிளம்புனேன். நான் எங்கன்னா
ராமருக்கு கோயில் இருக்குன்னு ஒன்றும் வேணாம், அவரே பார்த்துப்பார். நீ முதல்ல வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற வேலையை பாரு. எதுவாக இருந்தாலும் சரிங்க, வீடு துணையாக இல்லை என்றால் சேவை ரொம்ப கஷ்டம். முதல்ல வீடு அமைதியாக இருக்கணும். வீடு அமைதியாக இருக்கணும்னா வீடு சார் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயம். இதை மீறி சேவைக்கு வர்றது தான் உண்மையாக பாராட்டுறது. சார் பசங்களுக்காவது சிலபஸ் இருக்குதுங்க. இப்போ காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சிலபஸ் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் எக்ஸாமு ஃபைனலு, அப்படி தானே? சிலபஸில் இருந்து வெளியில் கேள்வி கேட்டால் வெறும் கொஸ்டின் பேப்பர் நம்பர் கொஸ்டின் மார்க் போட்டாலே கொஸ்டின் நம்பர் போட்டாலே மார்க் கொடுத்துருவாங்கல்ல. குடும்பம் அப்படி இல்லை. அங்கே வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் இல்லை, டெய்லி எக்ஸாம். சாய்ஸும் கிடையாது. சார் ஆஃபீஸுக்கு கிளம்புறோம், கிளம்பும் போது ஒய்ஃபு கேட்குறாங்க, உங்கள் அம்மா அப்பா இன்னும் எவ்வளோ நாள் நம்ம கூட இருப்பான்னு. அப்புறம் சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. இந்த கேள்வி சாய்ஸில் விட்றணும் சொல்ல முடியாது. அப்போ முதல்ல என்ன கேட்க வந்தான், முதல்ல உங்கள் அப்பா அம்மா இன்னும் எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு தான் கேட்க வந்தான். ரொம்ப டென்ஷன் ஆகிட போகிறேன்னு நம்ம வீட்டிலன்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியல. ஏதோ சொல்லிட்டு வரும். சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வந்தவொடனே எங்கள் அம்மா நின்றுக்கிறாங்க, உன் பொண்டாட்டி அடக்கி வைங்க. நம்மளால் எது எது முடியாதோ அதெல்லாம். எங்கள் அப்பாவாலேயே முடியலன்னு தானே ஈஸ்டரில் படுத்துனுக்கிறாரு. அவர் பையன் நான் எப்படி இருப்பேன்? சேவைக்கு ஒன்று மனம் தேவை, ரெண்டாவது பணம் தேவை. சரியா? நம்ம இருக்கிற கையில் இருக்கிற காசை போட்டு இன்னொருத்தருக்கு சேவை செய்கிறது உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே பாராட்டப்பட வேண்டிய சாதனை மனிதர்கள் நீங்கள். உங்களுடைய குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும். ஏனென்றால் உங்கள் குடும்பமும் ஒத்துழைக்கிறது. சார், எந்த ஒய்ஃபும் ஹஸ்பண்டுடைய சம்பளம் வருமானத்திலேருந்து வெளியில் கொடுக்க மாட்டாங்க சார், ஒத்துக்க மாட்டாங்க. நான்லாம் நேரில் பார்த்துருக்கேன். எங்கள் தெருவில் கோயிலில் டொனேஷனு டக்குன்னு என்ன பண்ணி, கோயில் கும்பாபிஷேகம் டக்குன்னு என்ன பண்ணிட்டாருங்க, கோயில் பசங்க வந்து உங்களுக்கு தெரியும், சில பேர் செய்வாங்கல்ல, உங்களுக்கு தெரியாத ஆள் இல்லை, உங்களுக்கு நிறைய விஐபிஎஸ் தெரியும், ஏதாவது கோயிலுக்கு டொனேஷன் வாங்கி கொடுங்க சார்னு ஒரு புக்கை கொடுத்துட்டான். அந்த புக்கை எடுத்து போய் டொனேஷன் வாங்குறத விட கேவலம் எதுவுமே இல்லைங்க. என் தெரிஞ்ச நல்ல ஃப்ரெண்டு அவங்ககிட்ட போய் எங்கள் தெருவில் கோயில் இருக்குல்ல, ஆமாம் ஆமாம் என்ன அப்படின்னா பேசினாக்கிறோம். உள்ளேருந்து குரல் கேட்குது அவங்க ஒய்ஃபு, என்னங்க என்ன இல்லை இல்லை டொனேஷனுக்கு மோகன் சுந்தரம் வந்துக்கிறான்னா காலையில் என்ன வெட்டி பேச்சு உள்ளே வாங்கன்று. அந்த அம்மாவை எனக்கு நல்ல பழக்கம். மற்றவருக்கு பணம் கொடுப்பது என்பது, தங்களுடைய பணத்தை கொடுப்பது என்பது உண்மையிலேயே பெரிய குணம். அதிலே இந்தியாவுள்ள தமிழகத்துக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் ஒன்றான லயன்ஸ் கிளப்பில் இருந்துட்டு சேவை பண்ணுவதற்கு உங்கள் கைப்பணத்தை செலவு செய்கிறீர்களே, உண்மையிலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். சார், எனக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பேராசிரியர், பேர் சொல்ல மாட்டேன், ஜப்பான் போயிருக்கார், போனார். ஜப்பான் போயிட்டு அங்கே என்ன பண்ணிட்டாரு, தமிழ் ஜப்பான் தெரிஞ்ச ஆளுங்களோட கூட போனார். ஒரு புத்தா டெம்பிளுக்குள்ளே போனார். போய் கோயில் உள்ளே போயிட்டு ஷூஸை கழிட்டு சாக்ஸோட உள்ள கால் வைக்க போனோன்னு அசந்துட்டாராம். என்னன்னா அந்த கோயில் ஃபுல்லாகவே அந்த ஜப்பானுடைய எண்ணெய் ரூபா நோட்டு கரன்சி அப்படியே இறைச்சிருக்கான். நம்ம ஊர் மாதிரி உண்டி ஒன்றும் இல்லை, இறைச்சிருக்கான், காயின்ஸ் இறைச்சிருக்கான். நீங்கள் நடக்கணும்னா அது மேலே தான் நடக்கணும். அவங்களுக்கு அந்த இது இல்லை, நோட்டை மெரிக்கக்கூடாது நம்ம சொல்லுவோம்ல, அவங்களுக்கு இல்லை. இவர் பேராசிரியர் என்ன பண்ணிட்டாரு, உள்ளே போய் அந்த நோட்டெல்லாம் பார்த்தோன்னே டக்குன்னு நின்றுட்டு அந்த கூட வந்த கைடு கிட்ட கேட்டாராம், ஆமாம் யாரும் எடுக்க மாட்டாங்களான்னு. நமக்கு அந்த மாதிரி தானே தோணும், யாரும் எடுக்க மாட்டாங்களான்னு. அந்த அம்மா சொல்லிச்சான், புத்தர் கோயில் உள்ள வந்த பிறகு உங்களுக்கு எப்படிங்க அந்த மனசு வந்ததுன்னு. எடுக்கிறத பற்றி பேசுறீங்கன்னா புத்தர் கோயிலுக்கு வந்த பிறகும் அந்த எண்ணம் எப்படி தோணுதுன்னு. நம்ம அப்படிதான் கையில் இருந்து கொடுக்க மாட்டோம். யாராவது இருந்தால் எடுத்துக்க தயாராக இருப்போம். ஆனால் கையில் இருக்கிறத கொடுத்து சேவை செய்வது என்பது, அதே போல நட்பு என்பது சார் ரொம்ப கஷ்டங்க. இப்போ சார் வர்றாரு, இப்போ ஆளுநர் வர்றாரு. இப்போ ஆளுநர் வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு சொல்கிறாரு, நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு நீங்கள் வாங்க. வரணும். as I am suffering from feverன்னு எழுத முடியாது இல்லை.
இப்போ சார் வந்து சண்முகவேல் சார் வந்து ஒரு கேம்ப் வைக்கிறாரு. கேம்புக்கு வரணும் சார். நம்ம வீட்டுக்கு நம்ம கொடுக்குற ஒரே நாள் வந்து ஒரு நாள் தான். ஏன்னா நமக்குன்னு ஆஃபீஸ் இருக்குது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவங்க கேம்ப் வைக்கிறாங்க, போகணும். போகிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க அலோவ் பண்ணணும். உண்மையிலேயே சேவை என்பதும் நட்பு என்பதும் நீங்கள் இந்த உலகத்திலே இருப்பது லயன்ஸ் கிளப்பில் மட்டும்தான். அது மற்றவர்களுக்காக. சார் எனக்கு தெரியும், நான் மெடிக்கல் லைனில் இருக்கேன். ஒரு கேட்ராக்ட் சர்ஜரிக்கு நம்ம ரேட்டு சொல்லி இந்தியன் லென்ஸுன்னு சொல்லி எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி மூட்டை கட்டுது. என்னம்மா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் எப்படி இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும்னு. இல்லை சார், எப்படி 3 மாதத்தில் எங்கள் ஊரில் லயன்ஸ் கிளப்பில் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுவாங்க. நான் போய் 2 போயிடுச்சு. 6 மாதம் சுகர் பேஷண்ட் இருக்கு. 6 மாதம் கழிச்சு வந்தது. பண்ண கண்ணாடியெல்லாம் கொடுத்தாங்கன்னுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் சார்ஜ் பண்ணியிருந்தால் 30,000 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கோம். வெறும் ஐஓ இந்தியன் லென்ஸ். ஸோ அந்த அளவு ஏழை எளிய மக்கள் உங்களுடைய சேவையை எதிர்பார்க்கிறார்கள். அந்த சேவையை நீங்கள் திருப்திகரமாக செய்கிறீர்கள் என்பதே உண்மையிலேயே பெரிய விஷயம். பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் சார். இது நம்ம நாட்டில் தான் சார். ஏழையாக இருக்கிறவனுங்க சார் பிச்சை எடுக்கிறவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறான் சார். மனித நேயமே இல்லாமல் அவன் தான் வெக்கம் மானம் எல்லாம் விட்டுட்டு வரான், பிச்சை எடுக்கிறான். இவன் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறான். உழைச்சி சம்பாதிக்கக்கூடாது அப்படின்றான். டேய், உழைச்சி இருந்தால் குடு, இல்லை விடு. உழைக்கிறதா இருந்தால் ஏன் பிச்சை எடுக்கிறான்? அன்னைக்கு பார்க்குறேன், தோல்நோயோடு ஒருத்தர் இருக்காரு. இவன் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் இருக்குது, போய் சேர்ந்துட வேண்டியதானே. அவன் அங்கே சேர்ந்து தான் மோசமாயிடுச்சு சார்னா. இப்படி எல்லாவற்றுக்குமே எதுவாக இருந்தாலும் மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. மனித நேயம் குறைந்த இந்த நாட்டில் ரொம்ப கஷ்டங்க. தொழில் தர்மம் போயிடுச்சு. ஒரு காலத்தில் வந்தாரை வாட வைப்போம், எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போடும், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். தின்ன கட்டினதே காலால் வரவங்க உட்கார்றதுக்கு. இப்போ பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாமலே 10 வருஷம் வாழறோம்னா எனக்கு தெரியும். ஃப்ளாட்டில் சில பேர் அதையே பெருமையாக சொல்கிறான், பார்த்துக்கிறீங்களா? நான் சார் யார்கிட்டையும் பழக மாட்டேன் சார். பக்கத்து வீட்டில் யார் இருக்கா, 10 வருஷமாக இருக்கான், தெரியாது சார். நான் ரொம்ப ரிசர்வ் டைப் சார்ன்றான். அதாவது யார் கூட பழகாததை குவாலிஃபிகேஷன் ஆக்குறான். நான் சிரித்து பார்த்துருக்கியா சார் நீன்றான். சிரிக்கவும் மாட்டான். ஆக எதுவுமே இல்லாத வெறும் ஜடங்களாக வாழுகின்ற மனிதர்கள் நடுவிலே மற்றவர்களுக்காக வாழுகிற உங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே நாம் முன்ன சொன்ன வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.